ஒரு புழு அழுதுட்டு இருக்கிறத பார்த்த ஒரு பட்டாம்பூச்சி, நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த புழுவும் அழுதுகிட்டே, நான் சாக போறேன், என்னை எல்லாருமே அருவருப்பா தான் பாக்குறாங்க, என்னை எல்லாருமே அசிங்கப்படுத்துற மாதிரி தான் பேசுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்க பேசுறதை எல்லாத்தையும் கேட்டு உயிர் வாழறதை விட நம்ம செத்தே போயிடலாம் போல இருக்கு, அதான் சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுது. இத கேட்ட அந்த பட்டாம்பூச்சி சொல்லுது, மத்தவங்க உன்னை அசிங்கப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்றதுக்கெல்லாமா நீ சாகலான்னு முடிவு பண்ணிருக்க? நானும் சின்ன வயசுல உன்ன மாதிரியே ஒரு புழுவாதான் இருந்தேன். அப்ப நான் புழுவா இருக்கும் பொழுது எல்லாரும் என்னையும் அசிங்கப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க, மத்தவங்க என்ன கஷ்டப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி நானும் உன்ன மாதிரி சாகணும்னு முடிவு எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு பட்டாம்பூச்சி என்ற விஷயம் எனக்கு தெரியாமலேயே போயிருக்கும். நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம வாழ்க்கையில வர அசிங்கத்தையும் கஷ்டத்தையும் தாங்கி நம்ம கடந்து வந்த பிறகுதான் உண்மையாவே நம்ம யாருன்றதையே நமக்கு தெரியும். இப்ப சொல்லு, இந்த அசிங்கத்தையும் இந்த கஷ்டத்தையும் தாங்க முடியாம சாக போறியா, இல்ல இந்த அசிங்கத்தையும்